எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மக்கானா பாயசம் பார்க்க போகிறோம். 20 கிராம் மக்கானா எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்லேயே மக்கானாவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா காய்ச்சின 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் சேர்த்ததுலேருந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மக்கானா பாயசம் சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு புதுமையான டேஸ்ட்டில் அந்த மக்கானா வச்சு நீங்கள் பாயசம் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாயசத்துக்கு ஒரு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். அந்த பால் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். 2 ஏலக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தட்டி சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீமும் பால் பவுடரும் சேர்க்குறதுனால இந்த பாயசத்துக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரியும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மக்கானா பாயசம் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாயிரும். இந்த முந்திரியும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் கூடுதலாக. இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ரிச்சாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.